அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனுக்கு அனைத்து புகழும். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஹதீஸ் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய வேர்ட்ஸும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஓகே கைஸ். அம் ஐஷா அலி அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா வந்து ஐஷா அலி அறிவிக்கிறாங்க. நாம வந்து மக்கள்ட்ட எப்படி பிறரிடம் எப்படி இருக்கணும்னு சொல்லி நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து நமக்கு வந்து கட்டளையிட்டிருக்காங்க. எப்படின்னா, நீங்கள் எப்போதும் மென்மையாக இருங்கள். கடுமை மற்றும் அவமதிப்பு, மோசமான சொற்கள் ஆகியவற்றிலிருந்து எச்சரிக்கையுடன் இருங்கள்ன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நமக்கு கத்து தந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அத நம்ம வந்து பிறரிடம் வந்து நம்ம பேச்சிலயும், பிறரிடத்துல நம்ம நடக்கக்கூடிய நடத்தையிலயும் நம்ம வந்து இத காட்டுவோம். இன்ஷா அல்லாஹ் மென்மையோட நம்ம இருப்போம். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, "யூ மஸ்ட் பி ஜென்டில் அண்ட் பி அவர் ஆஃப் ஹார்ஷ்னஸ் அண்ட் obscenity" அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. இதோட டிரான்ஸ்லேஷனும் நம்ம வந்து பார்க்கலாம். ஜென்டில் அப்படின்னா மென்மையான அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஜென்டில் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன அர்த்தம் அப்படின்னா மென்மையான என்ற அர்த்தம். பீவேர் அப்படின்னா எச்சரிக்கை என்ற அர்த்தம். சரிங்களா? ஹார்ஷ்னஸ் அப்படின்னா கடுமையாக வார்த்தைகளை உபயோகிக்கிறது, கடுமையாக பிறரிடம் இருக்கிறது, அதெல்லாம் வந்து ஹார்ஷ்னஸ் அப்படிம்பாங்க. அடுத்து என்ன அப்படின்னா ஒப்சினிட்டி அப்படின்னா பிறரை வந்து அவமதிப்பு நடத்தைகளோட நடத்துறது, அருவருப்பாக ஒரு விஷயத்த பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயத்துலேருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நம்மளை வந்து தடுத்திருக்காங்க. ஸோ அதை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். இது ரிலேட்டடாக சில இதுவும் நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அரபிக் ஒரிஜின் வந்து இதுதான். புகாரியில் வந்து 6030வது ஹதீஸா இது இடம்பெற்றிருக்கு. இதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் அண்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் இருக்குது. சரிங்களா? வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வந்து வாட் அப்படிங்கிற வார்த்தையை தனித்து யூஸ் பண்ணுவாங்க. இப்படி தனித்து நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ரொம்ப ரூடான வார்த்தைங்க. இந்த ரூடான வார்த்தையை எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் எப்போவுமே வாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கேட்கும்போது அது ரூடாக தான் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒருத்தங்கள்ட்ட வந்து ரூடாக என்றைக்குமே வந்து கேட்காதீங்க. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலை அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி வந்து மற்றவங்கள்ட்ட கேட்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னென்ன சென்டென்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். சாரி, ஐ டிடன்ட் கேட்ச் தட். செகண்ட் ஒன், ஐம் சாரி, வாட் வாஸ் தட்? தேர்ட், குட் யூ ரிப்பீட் தட் மோர் ஸ்லோலி? Would you mind rephrasing that? Could you break that down for me? I didn't quite get what you meant. இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப பொலைட்டாக வந்து நீங்கள் பிற இடத்துல கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேசும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். வாட்டுங்கிற ஒரு ஃப்ரேஸ் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப பொலைட்டாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.